ஓ ஓ ஓ ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् हरि ओम् இந்த மகாபாரதம் கடந்த முறை 128வது அத்தியாயம் சாந்தி பருவம் பார்த்தோம். அதில் பீஷ்மரிடத்தில் தர்மபுத்திரர் கேட்ட கேள்வி கதம் து ஆஷா உற்பன்னாட், மனிதனிடத்தில் இந்த ஆசை என்பது எவ்வாறு தோன்றுகின்றது, மலையை விட பெரிதாக இருக்கக்கூடிய இந்த ஆசையை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு பதிலாக இந்த சுமித்திர ராஜாவிற்கும் ரிஷப ரிஷிக்கும் நடந்த சம்பாதங்களை குறித்தெல்லாம் பீஷ்மாச்சாரியார் விளக்கி சொன்னார். அடுத்ததாக 129வது அத்தியாயத்தில் தர்ம விஷயங்கள் குறித்து எனக்கு மேலும் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பீஷ்மர் பாரியாத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில் பல்லாயிரம் வருடங்களாக கௌதம் ரிஷி தவம் செய்து கொண்டே இருந்தார். இப்படி கௌதமர் தவம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்த லோகத்திற்கே பாலகனாக இருக்கக்கூடிய லோக பாலகனாகிய யமதர்மராஜா அவரை பார்ப்பதற்காக சென்றார். ஸோ யமதர்மராஜா அந்த கௌதம் ரிஷியின் இடத்தில் சென்று, தர்மராஜனான நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், நீ விரும்பிய வரத்தை கேள்னு கேட்டார். ஆனால் அந்த கௌதம ரிஷி தனக்குன்னு ஒரு வரத்தையும் கேட்கல. அப்படி எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வரத்தை கேட்டார். அப்படி ஆக்சுவலி எது வரம் அப்படின்னு பார்த்தா நல்ல உபதேசம்தான் வரம். வாழ்க்கையில் வேற எந்த வரமும் வேண்டாம். அதனால எந்த ஒரு உபதேசம் எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு உபதேசமோ அந்த உபதேசத்தை அவர் கேட்கிறார். மனிதர்கள் எதை செய்வதனால், எந்த ஒரு காரியத்தை செய்வதனால் பெற்ற தாய் தந்தையர்களிடத்தில் கடன் இல்லாதவர்களாக இருப்பார்களோ, மேலான லோகங்களை அடைவார்களோ, அதை நீ சொன்னால் போரும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தாயினிடத்தில் தந்தையினிடத்தில் பக்தியாக இருக்க வேண்டும்ங்கிறத கேட்கிறார். அப்ப யமதர்மராஜர் சொல்றார், இந்த உலகத்தில் பொதுவாக சொல்லக்கூடியது இரண்டு விஷயங்களை உயர்ந்ததாக சொல்லுவோம். அப்படி ஒன்று தவம், ஆஸ்டரிட்டி. இரண்டாவது சத்தியம், ட்ரூத்ஃபுல்னஸ். சொல்லி தவம் சத்தியம் இந்த இரண்டுமே யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடைகளை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தவமும் சத்தியமும் கூட பலனளிக்கும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் தாய் தந்தையர்களை நிந்திக்க கூடாது. தாய் தந்தையர்களுக்கு பூஜை செய்வதன் மூலமாக அஸ்வமேத யாகத்தினுடைய பலனை கூட ஒருவன் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த தாய் தந்தையர்களிடத்தில் எவ்வாறு நன்றியோடு இருக்க வேண்டும்ங்கிறது இந்த மகாபாரதம் சொல்றது. இது காலம் காலமாக சொல்லக்கூடிய உபதேசங்கள். அப்படி பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங், தனிப்பட்ட முறையில் என்ன, ஈவன் தோ எவ்ரி ஜீவா இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அப்பாங்கிற ஜீவன் வேறு, அம்மாங்கிற ஜீவன் வேறு, நம்மளோட இப்போ நான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாக்கள்லாம் வேறு. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களுடைய சூழ்நிலைகள் காரணமாக இறைவன் இல்லைன்னா இந்த சிருஷ்டி
எல்லா ஜீவன்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த ஜீவன் தேகம் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தாயும் தந்தையும் வந்து இன்றியமையாதவர்கள் ஆகின்றார்கள். இல்லைன்னா அவர்கள் 2 பேரும் இல்லைன்னா இந்த ஜீவனுக்கு வந்து தேகம்னு ஒன்று நிச்சயமாக கிடைத்திருக்காது அப்படி. அதனால எப்பொழுதும் அவர்கள் நமக்கு தேகத்தை கொடுத்தவர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னொன்று, பிறந்ததிலிருந்தே அந்த தாய் தந்தையர்கள் தங்களுடைய புத்திரர்களிடத்தில், பிள்ளைகளிடத்திலோ, பெண்களிடத்திலேயோ எதையுமே எதிர்பாராமல் உபகாரம் செய்பவர்கள் அப்படி. ஒன்றை எதிர்பார்க்கவே இல்லை அப்படி. உபகாரம் செய்திருக்கின்றார்கள். See, it is the duty of the children also to repay the debt without expecting anything from them. அதனால அது புத்திரர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தாய் தந்தையர்களிடத்தில் எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பாராமல் அவர்கள் என்ன காரியங்களை எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று கடைசி வரை அவர்களுக்கு செய்ய வேண்டியதுங்கிறது இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தவமாக சொல்லப்படுகின்றது. எக்காரணத்தை கொண்டும் தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களை வந்து அவமரியாதை செய்யக்கூடாது. When it comes to their matter I have told so many times that it is better not to argue with them. இது சரியா இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அதெல்லாம் வேறு அப்படின்னு. ஸோ பீயிங் இன்னும் எல்டர் டு அஸ், ஏன்னோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் எந்த ஒரு விவாதத்தையும் செய்யக்கூடாது. வி ஷுட் நாட் பாஸ் எனி ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஒப்பீனியன் அபவுட் தேர் ஓன் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. சில நேரம் மனிதர்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்கள் சேர்த்து வைத்த சொத்துல மட்டும் பார்த்தோன்னா அதுக்காக எவ்வளோ சண்டை போட்டுக்கிறார்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த சொத்துல அவர்களுக்கு எவ்வளவு ஒரு 5 பைசா ஒரு 4 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள்னா விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படி. சரி, எந்த அளவிற்கு அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தின் மீது இவர்களுக்கு பற்று இருக்கின்றதோ அது போராது அப்படி. See, you should not even just expect that also. ஒரு தாய் தந்தையரிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திரும்ப திரும்ப மகாபாரதம் வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது அப்படி. அதனால இது எல்லா காலத்திற்கும் பொதுவான ஒரு தர்மமாக இது சொல்லப்படுகின்றது. ஸோ திஸ் வி ஷுட் ஆல்வேஸ் கீப் இன் அவர் மைண்ட். எங்கேயாவது எழுதி வச்சிடணும் அப்படி. பெட்டர் நாட் டு ஆர்கியூ வித் தம் அப்படி. யூனோ, டோன்ட் இன்சல்ட் தம், டோன்ட் பாஸ் எனி ஒப்பீனியன் அபவுட் தம், டோன்ட் ஜட்ஜ் தம், ஜஸ்ட் பி டிவோட்டட் டு தம். ஜஸ்ட் கடவுள், இப்போ கடவுள் விஷயத்தில் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா? கடவுளை நம்ம நிந்திக்க முடியுமா? அதனால மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னு ஏன் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, அதனால சில நேரம் நமக்கு தோணும் நாம் வந்து ரொம்ப அவர்களை விட எல்லாம் புத்திசாலிகள்னு தோணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பா அம்மாவோட நமக்கு ரொம்ப புத்தி இருக்குன்னு ஒருவேளை தோணலாம். நெவர் மைண்ட். அப்படிலாம் தோணுனா அதெல்லாம் பைக்குள்ளே வச்சுக்கோங்க, பத்திரமா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு, எனி டே இட் இஸ் பெட்டர் டு ரெஸ்பெக்ட் தம். Even sannyasis are expected to respect their parents. See, that is what even expected from a sannyasi. Then what to talk about everybody. Therefore, this is also told. சிம்பிள் தர்மம் இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எதை அடையணும்னாலும் அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு. சம்டைம் பீப்புள் ஆஸ்க், ஏதாவது சுலபமான வழி இருக்கா இறைவனை அடையிறதுக்குன்னு இந்த இருக்கு. சுலபமான வழி ஒன்று இருக்கு அப்படின்னு. That person who takes care of their own parents, they are dear to God. சுவாமி அப்படிதான் இருந்தார் அப்படி. அது ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி. Have you ever seen these gods disrespecting their own parents? Nowhere. அது வசுதேவராக இருந்தாலும், தேவகியாக இருந்தாலும் சரி, யசோதாவாக இருந்தாலும் சரி, தன்னை எடுத்து வளர்த்து யசோதாவாக இருந்தாலும் சரி, அங்கே கைகேயியாக இருந்தாலும் சரி, என்ன யாராக இருந்தாலும் சரி, தசரதனாக இருந்தாலும் சரி, ஈவன் அவதாராஸ் ஹேவ் ஆல்சோ எக்ஸிபிட்டட் திஸ் குவாலிட்டி. இதை வந்து அவர்கள் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். அண்ட் இட் இஸ் சிம்பிள். இதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்கின்றது? காரணம் என்னன்னா, அவர்களை வந்து நம்ம மனிதர்களாக பார்க்கறது தான் பிரச்சனை. நம்மை போன்றே அவர்களை பார்க்கிறது தான் பிரச்சனை. அவர்கள் வந்து தெய்வத்திற்கு சமமாக பார்த்தால் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லுக் அட் தெம். அவர்களை எப்படி பார்க்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தெய்வ தூஷணையை காட்டிலும், இறைவனை தூஷிப்பதை காட்டிலும் தாய் தந்தர்களை தூஷிப்பதுங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக கருதப்படுகின்றது. ஜஸ்ட் கீப் திஸ் ஆல்வேஸ் இன் மைண்ட் அப்படி.
Otherwise, how educated we are, how much money we possess, all that is immaterial if we don't, if we can't feed our own father and mother. So this is the simple dharma, sadharana dharma, but very, very effective dharma to be practiced by everybody. அப்புறம் ஒரு கேள்வி அடுத்ததாக 130வது அத்தியாயத்தில் கஷ்டமான காலங்கள் ஒரு ராஜாவிற்கு வரும். இதெல்லாம் ராஜ தர்மங்கள், நம்ம பார்க்கிறதெல்லாம் ராஜ தர்மங்கள். கீப் திஸ் இன் மைண்ட். இந்த ராஜ தர்மங்கள்ல தான் இந்த தாய் தந்தையரை போற்றுவது கூட ராஜ தர்மங்கள்ல தான் வர்றது. அப்படி நான் அதனால தான் நிறைய சொன்னேன், நிறைய ராஜ தர்மங்கள் வந்து பிரஜைகளுக்கு கூட பொருந்தக்கூடிய ராஜ தர்மங்களாகத்தான் இருக்கின்றதுன்னு பார்த்தோம். ஒரு ராஜா ரொம்ப கஷ்டமான காலத்துல இருக்கிறார். இனிமே வரப்போறதுல ஆபத் தர்மம் சொல்ல போறாரு. இட் இஸ் சம்திங் கால்ட், நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த சாந்தி தர்மம், இந்த சாந்தி பருவம்ங்கிறது மூணா பிரிஞ்சு இருக்கிறது. ஒன்று வந்து ராஜ தர்மங்களை சொல்றார், அப்புறம் ஆபத் தர்மங்களை சொல்வார், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் மோக்ஷ தர்மம். மோக்ஷ தர்மம் எல்லாமே அத்தியாத்மிகமாக இருக்கும். சி தேர் ஆல் ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது முழுக்க முழுக்க ஆன்மீகமான தர்மங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இது ஆபத் தர்மங்கள்ங்கிறது ஒரு ராஜாவிற்கு வந்து ஒரு கஷ்டமான காலங்கள் வரும் பொழுது அந்த ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத் தர்மங்கிறது ரொம்ப சிக்கலானது. ஆக்சுவலி இது ரொம்ப சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எல்லாமே ஆபத்துன்னு அசியூம் பண்ணிப்போம். தட் இஸ் அ ப்ராப்ளம். சில சாதாரண தர்மங்களிலிருந்து ஆபத்கால தர்மங்களுக்கெல்லாம் என்ன உண்டு அப்படின்னா ரொம்ப விலக்கு உண்டு. இதில் பீஷ்மாச்சாரியரே சொல்லும்பொழுது இந்த ஆபத் தர்மம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது, இது வந்து பெரிய மாயை உள்ளதுன்னு சொல்வார். சம்பரன் ஒருத்தனுடைய மதம்னே சொல்வார். சம்பரன் ஒரு ராட்சசனுடைய மதமே இந்த ஆபத் தர்மம். அதனால இதை வந்து கத்தி முனையில நடக்கிற மாதிரி. அப்படி ஆக்சுவலி இதை படிச்சப்புறம் தான் தெரியுது, நாம வந்து எதை ஆபத் தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ இப்ப இருக்கிறவங்க அதெல்லாம் ராஜ தர்மங்கள் ஆக்கிட்டாங்க அப்படின்னா. பீப்புள் ஃபாலோ ஆல் தீஸ் ஆபத் தர்மங்களை எல்லாம். சாதாரண தர்மங்கள் எல்லாம் ஆபத் காலத்தில் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. இப்ப சாதாரண தர்மம், ராஜா வந்து பிரஜைகளை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு இருந்தா, ஆபத் தர்மத்தில் என்ன இருக்கிறது? ராஜாவிற்கு தனம் வேணும்னு பிரஜைகளை துன்பப்படுத்தலாம்னு இருக்கிறது. அப்படி அப்புறம் திருப்பி நார்மல் ஆனப்புறம் அதுக்கான பிராயச்சித்தத்தை ராஜா செய்யணும், அதுக்கப்புறம் மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும்னு இருக்கிறது. அப்படின்னு ஸோ ராஜாவிற்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கஜானாவை சேர்க்கிறதுல தான் ராஜா குறியாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய பலம் வந்து எதை ஆதாரமாக வைத்திருக்கிறது? கோஷம். கோஷம்னா கஜானா, ட்ரெஷரி தான் ரொம்ப முக்கியங்கிறதால் அதை வலியுறுத்தி சொல்வதற்காக எது சாமானியமான தர்மங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது வந்து கொஞ்சம் ஆபத் தர்மத்திற்கு அதுக்கு வந்து கொஞ்சம் விலக்கு கொடுக்கின்றார். இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஆரம்பத்தில் படித்தோம், ஆனால் நம்ம ஆரம்பத்தில் படித்தது மகாபாரதம்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்படின்னு பாரத சாவித்திரின்னு ஒரு ஒரு 4 ஸ்லோகம் சொன்னேன் நான். ஊர்துவாகு விரோமேஷ ந கஸ்தி சுணோமிமேன், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நான் சொன்னேன் நான். அப்போ அதில் கூட சொல்வார், ஒரு மனிதன் வந்து ஜீவிதஸ்யாபி ஹேத்தோகோ தர்மம் ந தியாஜ்யம்னு, உயிரையே கொடுத்தாலும் பரவாயில்ல தர்மத்தை விடக்கூடாதுன்னு அங்கே சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே ஆபத் தர்மத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா, ஜீவனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு தர்மத்தை விட வேண்டுமானாலும் கூட பரவாயில்லை. ஏன்னா மனிதனுடைய ஜீவனம்ங்கிறது, உயிருங்கிறது ரொம்ப மேலானது. முதல்ல உயிரை காத்துக்கொள்வதற்கு அந்த மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும்னு இருக்கும். இப்படிலாம். அதனால்தான் மகாபாரதம் கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு இதிகாசம் அது. அதனால எந்தெந்த தர்மங்கள் எந்தெந்த நேரத்தில் நம்ம கடைபிடிக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய சௌகரியத்திற்கு நாம் என்ன பண்ணுவோம், இல்லை இல்லை இது ரொம்ப ஆபத்து காலம் எனக்கு வந்துடுது அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது என்ன ஆயிரும், தர்ம அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஓன் கன்வீனியன்ஸ் ஆகிடும். இப்போ அப்பா அம்மா விஷயத்தில் கூட என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுடைய கன்வீனியன்ஸ் என்னவோ, என்ன அக்கார்டிங் டு அவர் ஓன் கன்வீனியன்ஸ் ஒன்லி வி ஆர் ரெஸ்பெக்டிங் தெம். அப்படி ஏன்னா எங்கள் அப்பா அப்படி இருந்தால் நான் அப்படி பண்ணலை, எங்கள் அம்மா அப்படி இருந்தால் பண்ணலான்னு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. இங்கே எப்படி இருந்தால் என்னங்கிறது தானே விஷயம். அப்போ தென் தர்மா ஷுட் பிகம் அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஓன் கன்வீனியன்ஸ். அப்போ என்ன ஆகிடும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் ஆகிடும். பட் நெவர் மைண்ட், ஈவன் பீப்புள் ஃபாலோ தேர் ஓன் தர்ம. ஒரு சத்தியம்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா, ஒரு பரமாத்மான்னு இருக்கிறது இல்லையா, எல்லாருடைய தர்மங்களையும் கவனிச்சுட்டே இருக்கிறதா இல்லையா அப்படின்னு. அதனால யார் யார் என்ன தர்மங்களை
எப்படி எப்படி பின்பற்றுகின்றார்களாங்கிறது நாம வேணா ஒரு சமாதானம் சொல்லி தர்மத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா பரமாத்மாவனுடைய கண்களில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாதா இல்லையா அப்படின்னு அதற்கு சமாதானம் சொல்ல முடியாதா இல்லையா? தேர்ஃபோர் ட்ரூத் வில் பனிஷ் இட். இஃப் அவர் இன்டெலெக்ட் டீவியேட்ஸ் ஃப்ரம் தர்மா, நம்மளுடைய புத்தி தர்மத்திலிருந்து தடம் மாறினால் அப்புறம் ஒரு சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா அது தண்டிக்கும். தட் இஸ் த லாங்குவேஜ். பனிஷ்மெண்ட் இஸ் தி லாங்குவேஜ். அது வை இட் பனிஷஸ், அது தண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது தண்டிக்கிறது அப்படிதான் நம்மளை திருத்த முடியுங்கிறதுக்காக அது பண்ணும். தேர்ஃபோர் இதெல்லாம் எதுக்கு இந்த விபரீத பரீட்சை? வை வி ஷுட் அலோவ் தி அல்டிமேட் ட்ரூத் டு பனிஷ் அஸ், ரேதர் கேர்ஃபுல்லி ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்ஸ் வி ஷுட் ட்ரை டு ஃபாலோ இட். இது ரொம்ப சௌகரியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இதில் என்ன கஷ்டங்கள் இருக்கின்றது? அதனால்தான் இதில் கேட்குறார், துன்பப்படக்கூடிய அரசனுடைய கதி என்ன? எல்லா மந்திரிகள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், நாட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் கஜானா ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ராஜா ஏதாவது ஒரு வழியை செய்து பிழைக்கணுமா, இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜா தற்கொலை பண்ணிக்கணுமா? என்ன பண்ணிக்கணும்? வாட் ஹீ ஷுட் டூ அப்படின்னு எப்படி தர்மங்களை எல்லாம் கேட்கின்றார்கள் பாருங்க. அப்போ ஆக்சுவலி திஸ் இஸ் அ பிக் சாப்டர். இது ஆபத் தர்மத்திற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கிறது. அடுத்த சாப்டர்ல இருந்து தான் ஆபத் தர்மம் ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு ராஜா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு நிறைய தர்மங்களை எல்லாம் அதில் சொல்றார். சும்மா ஒன்று ரெண்டு தர்மங்கள் ஐ ஹவ் கிவன் enough introduction for this. He says yada yada hi purusho nityam shastram avekshate tata tata vijanati விஜானம் அதரோச்சதே. சரி, எல்லா விஷயங்களிலும் மனிதனுக்கு தலையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அறிவு தான். யதா யதாகி புருஷக நித்தியம் சாஸ்திரம் அவேக்ஷத்தே அப்படின்னு அழகான ஸ்லோகம் பாருங்க. யதா யதா அப்படின்னா எப்பொழுது எப்பொழுதெல்லாம், புருஷக ஒரு மனிதன், நித்தியம் யதா யதாவ முதல்ல யதா யதனா எப்பொழுது எப்பொழுதுன்னார். அப்புறம் ஒரு வார்த்தை நித்தியம்னு வந்துடுது, அதனால ரெண்டாவது வார்த்தையை தான் எடுத்துடணும். நித்தியம்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது எப்பொழுதெல்லாம் இல்லை, எப்பொழுதும்னு அர்த்தம். அப்படின்னு வெரி ஸ்ட்ரேஞ்ச் தி ஸ்லோகாஸ் ஆர் ஆல். நித்தியம்னா அட் ஆல் டைம்ஸ். சாஸ்திரம் அவேக்ஷத்தே. A person should take the support of the shastras. நான் இன்னைக்கு இந்த சாஸ்திரம் படிக்கிறங்கிற இந்த பழக்கங்கள், நம்மளுடைய மறை நூல்களை படிக்கக்கூடிய பழக்கங்கிறது, who is introducing this to us? இப்ப தாய் தந்தையர்களே பெரும்பாலும் அப்பா அம்மாவே என்ன பண்றது இல்லை, ஒரு சாஸ்திரம் படிக்கிறது இல்லை. அப்படி ஸோ நாம படிக்கிறதா இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி தி பேரண்ட்ஸ் ஆல்சோ டோன்ட் ஹேவ் தி ஹேபிட் ஆஃப் ஸ்டடியிங் திஸ். தென் ஹவு தே வில் டீச் தேர் சில்ட்ரன்? சரி, ஓகே, சரி, எங்கேயாவது ஸ்கூலில் போனால் எங்கேயாவது சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கின்றார்களா? ஒரு சாஸ்திரம் அங்கேயே கிடையாது. சமீபத்தில் ஐ வாஸ் இன்வைட்டட் சென்னை. ஒரு 300 டீச்சருக்கு என்னை பேச கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சா அந்த 300 டீச்சர் பிஎட் முடித்தவங்களும் ஒரு 4 டான்ஸ் ஆடினாங்க. 4 டான்ஸ் வேற ஒன்றும் இல்லை, அப்படி எல்லாம் சினிமா பாட்டு. அப்படி அதெல்லாம் பார்த்தா ஐ ஷுட் நாட் டெல். அப்படி இட் இஸ் ஆல் டிப்பிக்கல் ஐட்டம் சாங்ஸ். அப்படி see, these are the 300 teachers, they are going out and they are going to train the children. So next to me very popular celebrity was sitting me. Then she was kept on telling me, Swamiji, we can't point out this mistake. என்ன நாங்கள் ஏதாவது சொன்னால் தப்பாயிடும், பட் யூ ஷுட், என்ன நீங்கள் பேசும்போது நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் சன்னியாசி, உங்களுக்கு என்ன நல்ல பேர் என்ன கெட்ட பேர் என்னன்ட்டாங்க ஒரேடியா. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதும் ஒன்று தான், கெட்ட பேர் எடுக்கிறதும் ஒன்று தான். இப்போ நாங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது, எங்களை கௌரவமாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, தென் ஐ டிட் பாயிண்ட் அவுட் வித்தவுட் கிரிட்டிசைசிங் தம், வித்தவுட் ஹர்ட்டிங் தம். சப்போஸ் நாம சாஸ்திர எ டீச்சர் ஒரு 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 இதே நீங்கள் சினிமா பாட்டு அதாவது வீட்டில் கேளுங்க, நல்லா போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க, பண்ணிக்குங்க, அதெல்லாம் பரவாயில்ல. தென் சப்போஸ் வி ஆஸ் எ டீச்சர் வி ஷுட் நோ ஆல் தி சாஸ்திராஸ். இந்த சாஸ்திரங்கள் நமக்கு தெரிஞ்சது. நவ் இட் இஸ் நாட் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஃபேமிலி ட்ரெடிஷன்லையும் சாஸ்திரங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை. அப்படி அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, ஈவன் இன் ஸ்கூல் கண்டினியூஸாக படித்து முடிக்கிற வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா,
சி நோ ட்ரேஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ். இதை வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படி. இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு கூட கேட்குறேன், நம்ம இதெல்லாம் கேட்குறோமே, திருப்பி யாருக்கா நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்ல முடிகிறது? அதை போய் தைரியமாக உங்களால் இன்னைக்கு இதெல்லாம் இதெல்லாம் மகாபாரத்தில் சொல்லியிருக்கேங்கிறது சும்மா. அதான் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு அட்டெண்ட் கிளாஸ் அப்படி, பட் தென் நோபடி வாண்ட்ஸ் டு பாஸ் ஆன் எனி திங் அப்படி. தென் ஃபார் அஸ் ஆல்சோ சம்டைம் இட் பிகம்ஸ் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு, அது வந்து நமக்கு இன்னொரு பொழுதுபோக்காக ஆயிடக்கூடாது அப்படி. சி இட் இஸ் ஆஃபரிங் அஸ் அனதர் ஐ ஆஃப் விஸ்டம் அப்படி. சி எதெல்லாம், ஏன்னா எல்லாமே நமக்கு எல்லாமே தெரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் எது சரி எது தவறுங்கிறது தெரியாது. பட் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கிறது, இட் இஸ் ப்ரொவைடிங் அண்ட் அனதர் ஐ அண்ட் இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் அப்படி. ஃபார் திஸ் வி நீட் நாட், மகாபாரதம் படிக்கிறதுக்கு ராமாயணம் படிக்கிறதுக்கு நோபடி இஸ் சார்ஜிங் எனிபடி அப்படி. சரி, இதுக்கெல்லாம் யூ நீட் நாட் பே எனி திங். தென் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் அஸ்? இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? அண்ட் இதெல்லாம் நம்மளுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி. யூ ஜஸ்ட் ஃபாலோ ஈவன் லிட்டில் ஹியர் அண்ட் தேர் அப்படி. தென் வி ஆர் சேவ்டு ஃப்ரம் so much of calamities அப்படி. வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய, சில சமயம் நாம படிச்சே இதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கிறது. என்ன இவ்வளோ படிச்சாலே என்ன ஆறுது அப்படின்னு. அட்லீஸ்ட் படிக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல 20 வயசுல இல்லைன்னா 40 வயசுல, 40 வயசுல இல்லைன்னா 60 வயசுலயாவது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அதனுடைய மதிப்பு புரியும். ஏன்னா தே ஆர் நாட் கிவன் பை எனி ஆர்டினரி பீப்புள். அதெல்லாம் எவ்வளவோ தவம் செய்த மகரிஷிகள் கொடுத்தது. சாக்ஷாத் பகவானே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அதனால இங்கேயே சொல்றார் பார், யதா யதாகி புருஷக நித்தியம் சாஸ்திரம் அவேக்ஷத்தே அப்படி. அதனால சாஸ்திரங்களை படிக்கின்றார்கள். ததா ததா விஜான் அத்தே அப்படி. ததா ததான் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் அப்படி. அப்பொழுது இப்ப நமக்கு கூட தெரியுது, அப்ப படிக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்றோம், அதே தான் சொல்றாரு. கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றோம், படிக்கும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றோம். அதே தான் இங்கேயும் சொல்றார், ததா ததா விஜான் ஆத்தி அப்படி. தென் அண்ட் தேர் அப்படின்னு அந்த மனிதனுக்கு அறிவுங்கிறது, அறிவு கண் என்பது திறக்கப்படும். விஞ்ஞானம் அதரோச்சதே. ஸோ யூ வில் டெவலப் எ ஸ்பெஷல் இன்ட்யூஷனல் ஃபேக்கல்டி. அதான் விஞ்ஞானம்னு சொல்றோம். விஞ்ஞானம்னு அறிவு. அதரோச்சதே, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ ஸ்டார்ட் டேக்கிங் டிலைட் இன் இட். இட் வில் டிலைட் யுவர் ஓன் ஹார்ட். அப்போ அந்த சாஸ்திரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த அறிவு நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்னா, இட் டிலைட்ஸ் அஸ். அது நமக்கு வந்து எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் திரும்ப திரும்பி சாஸ்திரம் படிக்கணும், என்ன படிக்கணுங்கிற எண்ணம் எதுக்காக வரணும்? அது பொழுதுபோக்குக்காக கிடையாது. படித்தா இது வந்து நம்மளுடைய அறிவு கண்களை திறக்கின்றது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து இது சரி செய்கின்றதுங்கிறதால தானே என்ன பண்ணுறோம். இப்போ ஒருத்தரை திருப்பி திருப்பி பார்க்கணும்னு சிலர் ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா, அவர்களை பார்க்கறதால என்ன ஏற்படுகின்றது? நம்மளுடைய மனதில் கூட உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. யூ see some people, you meet with some people. சிலரோட பேசுறதால, பழகிறதால, சிலரோடு இருக்கிறதால என்ன ஆகுது? நம்முடைய குணாதிசயங்களும் மாறுகின்றது. அதே மாதிரி தான் நித்தியம் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தா என்ன ஆகும் அப்படின்னா, விஞ்ஞானம். ஸோ ததா ததா விஜானாதி விஞ்ஞானம் அத ரோச்சதே. அவிஜானாத் அயோகः ஹி புருஷக உபஜாயத்தே விஜானாதபி யோகஸ்ச யோகோ பூதிகர பரக அப்படின்னு. எங்கேயோ ஒரு ஸ்லோகம் மகாபாரத்தில் ஒரு ஓரம் ஒளிஞ்சின்னு இருக்கிறது அப்படி. பட் ப்ரொஃபவுண்ட் மீனிங். அவிஜானாத் அயோகः. அவிஜானம், இஃப் திஸ் நாலேஜ் இஸ் நாட் தேர், திஸ் விஸ்டம் இஸ் நாட் தேர், இஃப் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் தேர், அப்போ வாட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வி ஆர் ஆல் பொசஸிங்? அப்போ எதை அறிவு அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. வாட் வி பொசஸ், தேர் ஆல் வெரி ஆர்டினரி இன்டெலிஜென்ஸ், சாதாரணமான ஒரு அறிவு. ஆனால் அவிஜானாத், வென் தெர் இஸ் நோ நாலேஜ், அயோக. அயோகம்ங்கிறது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுடைய வளர்ச்சி. யோகம்னா உபாயம்னு அர்த்தம். உபாயம்னா மார்க்கம், வழி. அயோகம்னா அறிவு இல்லாதவனுக்கு என்ன கிடையாது? மார்க்கம் கிடையாது. அறிவில்லாதவனுக்கு வழி தெரியாது, வழி தெரியாது. புருஷஸ்ய உபஜாயத்தே அப்படி. தென் ஈ பிகம் ஜஸ்ட் பிளைண்ட். என்ன, வழி தெரியாமல் குருடனாகவே இருந்து விடுவான். விஜானாதபி யோகஸ்ச, ஒரு சாஸ்திர விஞ்ஞானம் இருக்கும் பொழுது, ஒரு சாஸ்திர அறிவு இருக்கும் பொழுது, யோகஸ்ச அந்த சாஸ்திரம் அவனுக்கு வந்து அவனுடைய ஆபத்தான காலங்களில் கூட
அவனுடைய கஷ்டமான காலங்களில் கூட அவனுக்கு சொல்லும் எது சாமானிய தர்மம், எது ஆபத் தர்மம், இல்லை செய்த தவறுகளுக்கு அதிலிருந்து எவ்வாறு மீளணும், எல்லாவற்றிற்கான வழிகள் என்ன இருக்கிறது. யோகம்னு உபாயம், விஜயானாதப்பி உபாயக. யூ காட் இட்? புரியுறது? விஜயானாதப்பி உபாயக யோக பூதிகரக பரக. சி திஸ் யோகம்னா ஒரு நல்ல வழி, நல்ல மார்க்கம். இப்படி ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக அறிவு, அந்த அறிவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வழி, அந்த வழி இருக்கிறது. அது பூதிகர பரக. பூதிகரன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் எனி ப்ராஸ்பரிட்டி. மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தை காட்டிலும் எது உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கக்கூடிய நல்ல வழியே. இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்சவர் தான் யுதிஷ்டிரர். அவரும் போய் ஏன் பீஷ்மரிடத்தில் கேட்டு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அவசியமே இல்லையே, பட் தெரிந்து கொள்கின்றார். அதனால்தான் அப்ப சொல்றார் வரிசையா, அப்படி ஒரு ஆபத்து காலம் வந்தால் யூ ஹாவ் டு டாக்ஸ் பீப்புள். ஸோ ஒரு ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதர்களை கொஞ்சம் சிரமப்படுத்துறதை தவிர்க்க முடியாது. மனிதர்கள் பொக்கிஷத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு. யூ ஜஸ்ட் கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் தி பீப்புள். தட் இஸ் அவுட். இப்போ ஆபத்து காலங்களில் இல்லை, இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது மாமூலாகவே இருக்கிறது, நார்மலாகவே இருக்கிறதால இப்போ ஆபத்து காலங்களில் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் தி பீப்புள். அண்ட் இப்படி ஒரு ஆபத்து காலங்களில் இருக்கும் பொழுது நவ் ஆல்சோ யூ சி we are also placed in such a situation now, and over the period of time 1 or 2 years situation might worsen only. இதில் ஒன்றும் பெரிய இதை விட இன்னும் மோசமாக போகிறதுக்கான கால இதெல்லாம் காலங்கள் எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியறது. இப்போ அங்கே யுத்தம் நடக்கிறது, இங்கே யுத்தம் நடக்கிறது. அப்போ பார்த்தா பெட்ரோல் கிடைக்கலன்னு சொல்கிறோம், கேஸ் சிலிண்டர்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறது. இது எவ்ரிவேர் தெர் இஸ் எல்லாவற்றிற்குமே ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட ஒரு நாட்டில் என்ன இடம், ஒரு பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாம் வரும், எல்லாம் வரும். தி கவர்மெண்ட்ஸ் கம்ஸ் டு ஸ்டாண்ட் ஸ்டில். ஒரு 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 அரசே என்ன ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எவரி இண்டிவிஜுவல் டு சப்போர்ட் இட். நவ் யூ வாட்ச் டெலிவிஷன் நியூஸ் எல்லாம். இது பெட்டர் நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறது உண்டு, டெலிவிஷன் பார்க்காம இருக்கிறது நல்லதும் உண்டு இருக்கு. நவ் அன்ஃபார்ச்சுனேட்லி தி கண்ட்ரி இஸ் ஒன். இப்போ பாரதம்னு எடுத்துட்டோன்னா தேசம் ஒன்று தான், ஒரே ஒரு தேசம் தான். ஃபார் ஒரு நல்ல ரூலிங்காக, ஒரு சௌரியத்திற்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு என்ன வச்சிருக்கோம், பிரித்து வச்சிருக்கிறோம். இட் இஸ் ஒன்லி ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் தான். நான் இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது, இன்னைக்கு கேஸ் கிடைக்கல, இன்னைக்கு பெட்ரோல் கிடைக்கல, அது கிடைக்கலன்னா எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர்றதா, இப்போ உடனே என்ன ஆகும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணும் பாருங்க, அப்படி உங்கள் பெட்ரோல் கிடைக்கலையா, உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா உடனே மத்திய அரசு தான் ஒரு காரணம். ஐ எம் நாட் டாக்கிங் எனி பாலிடிக்ஸ், பட் இட் இஸ் ஆல் அபவுட் பாலிடிக்ஸ். Now, when there is a tough time, we have to stand united. அப்படி பட் அவரவர்கள் அந்த பதவியை பிடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய இதற்காக என்ன ஆறாது. நான் இப்போ யாரை குறை சொல்லிக் கொள்கின்றோம் அப்படின்னா, we are not only finding fault, we are instigating people against our own country. See, this kind of that instigative politicsங்கிறத இருக்கக்கூடாதுன்னு இங்கேயே சொல்றாரு. ஆபத்து காலங்கள் இருந்தால் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் கவர்மெண்ட் வில் டூ. ஏன்னா அதர் தேன் பீப்புள், கவர்மெண்ட் ஹஸ் நோ அதர் ஏர்னிங். அப்புறம் திருப்பி என்ன சொல்றது, ஒரு நல்ல காலத்தை அடைந்த பிறகு அந்த அரசாங்கம் என்ன பண்ண வேண்டும், ஏன்னா அந்த எந்த மனிதர்களை அதை துன்பப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து வரிகளை எல்லாம் வசூலித்ததோ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த ஆபத் தர்மங்கிறது அவ்வளோ சாமானியமான தர்மம் கிடையாது. பிகாஸ் ஆல் செட் அண்ட் டன், ஆல் செட் அண்ட் டன். நோ எண்ட் ஆஃப் த டே எ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய பலம் என்னன்னா, ஒரு பக்கம் வேல்யூஸ்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் மெட்டீரியல், வாட் இஸ் த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தா வெல்த் இஸ் தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த். அது இண்டிவிஜுவலுக்கு கூட அதுதான். ஒரு தனி மனிதனுக்கு கூட எது பலம் அப்படின்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வம் தான் அவனுக்கு பலம். அதனால அதனம் துர்லபம் பிராகு தனே ந பலவான் பவேத் சர்வம் தனவதா பிராபியம் சர்வம் தரதி கோஷவான் கோஷேன தர்ம காமஸ்ச பரலோகஸ்ததா ஹி அயம்.
தம் ச தர்மேன லிப்சேத நா தர்மேன கதாச்சன. அதனால என்ன ஆறுது அப்படின்னா ஆதனம் துர்லபம் பிராகு. அதனால தனம் இல்லாமல் இருக்கிறது, செல்வம் இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவோ தேசங்கள் எல்லாம் பாருங்க அப்படி. See, if there is no financial strength அந்த கண்ட்ரி போயிடும். துர்லபம் பிராகு. தனேன பலவான் பவேத். செல்வம் இருந்தால் என்னாகும்? பலவானாக ஆகலாம். சர்வம் தனவதா பிராப்பியம். இந்த உலகத்துல செல்வம் உடையவன் எல்லாவற்றையும் அடைகின்றான். சர்வம் தரதி கோஷவான். கோஷம்னு யாருடைய யூனோ தேசத்துல செல்வம் செழித்திருக்கின்றதோ அவன் எல்லா துன்பங்களையும் கடந்து விடுவான். கோஷான் தர்ம காமஸ்ச பரலோகஸ்ததாகி அயம். செல்வம் இருந்தால்தான் தர்மத்தையும் பின்பற்ற முடியும். அதே மாதிரி காமத்தையும் பெருக்க முடியும். தர்ம அர்த்த காமங்கள் எல்லா புருஷார்த்தங்களுக்கும் பரலோகத்திற்கும் செல்வம் முக்கியம். தம்ச தர்மேன லிப்சேது. ஆனால் அந்த செல்வத்தை தர்மத்தின் மூலமாக சேர்க்க வேண்டும். ஆபத் தர்மமும் தர்மம் தான். அதனால்தான் ஆபத்கால தர்மம்ங்கிறது வேறு இருந்தாலும் கூட அதுவும் கூட ஒரு தர்மம் தானே. அது சாமானிய தர்மத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தாலும் கூட ஆபத்கால தர்மம் தர்மம் என்பதால் தம்ச தர்மேன லிப்சியத. அதனால டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஹார்ட் டைம்ஸ், டிஃபிகல்ட் டைம்ஸ். அதை வச்சுட்டு நம்ம இப்போ அப்படிதான் ஆயிடுறது. அப்படின்னு ஒரு கஷ்டமான காலம் வரும்போது உடனே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பதுக்குறாங்களா இல்லையா, ஒண்ணுக்கு நாளா என்ன ஆயிடுறது, these are all this அப்படி ஆயிடுறது பாருங்க. பட் தென் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கெல்லாம் சொல்றது. தம்ச தர்மேன லிப்சியது. Even if you have excess money, somebody needs for some education or something, we have to lend our help. பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? You have excess money, you please give. If somebody really want, you give. We have to support people. If you have excess, you give. அது கொடுக்கணும் நம்ம. தம்ச தர்மேன லிப்சேத ந அதர்மேன கதாச்சன. ஒரு பொழுதும் மனிதன் அதர்மத்தினால் கோஷத்தை பெருக்கக்கூடாது. எவ்வளவு தர்மங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் சொன்னோடனே அப்புறம் அடுத்ததுல இருந்து 131வது அத்தியாயத்திலிருந்து 173வது அத்தியாயம் வரைக்கும் இதெல்லாம் நேரம் கிடைச்சா சாந்தி பருவம் எடுத்து படித்து பாருங்கள். முழு ஆபத் தர்மங்கள் எதெல்லாம் இதுல விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் கூட வரும். ஆபத் தர்மங்களை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறார். எப்படி ஆபத் காலங்களில் ஒரு ராஜா பொருளை சமயத்தில் பொருளை கொடுத்தாவது என்ன பண்ண வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு அரசன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி wicked people will have more money. Sometime you take money from those who got more money. If they are wicked people, ஒன்றும் தப்பு இல்லை. ராஜா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணணும். இப்ப ராஜாவே விக்கெடா இருந்தா என்ன பண்றதுதான் ப்ராப்ளமா இருக்கிறது. That is the problem. It is said a king should take money from wicked people. Now if king itself is wicked and he is hoarding more money, இப்ப நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டினுடைய கோஷத்தை விட ஏன்னா those who rule their personal profit is much more than the கவர்மெண்ட் கஜானால இல்லை அப்படி. ஏன்னா கவர்மெண்ட் கஜானாவோட இவங்கிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னா இவங்கிட்ட லாரி லாரியா என்ன வச்சிருக்கிறாங்க, அப்படி ட்ரக்க பணத்தை வச்சிருக்கு. இட் இஸ் ஹூஸ் மணி இட் இஸ் ஆல். End of the day, it is all people money. It is all government money. A ruler should not have anything. இருக்கக்கூடாது. பட் எப்படி இருக்கிறது பாருங்க. இப்ப இந்த தர்மங்களை சொல்றதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா ஆபத் காலத்துல கெட்டவனிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் எடுத்து நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னா நாடு எப்படி போனால் என்னன்னு ஆள்றவனே கெட்டவனாக இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு ஓட்டு வேட்ட போடணும் இதுல நாமெல்லாம் அப்படி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பெருமையாக சொல்லி ஒரு 131, 32, 33 இதெல்லாம் அந்த பொக்கிஷத்தினுடைய பெருமை. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி பலத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லி ஒரு 135வது ஒரு அத்தியாயம் கொஞ்சம் ஒரு பெக்குலியரான அத்தியாயம். அதான் சொல்றேன்னு இதெல்லாம் ஆபத் தர்மங்கள். அதனால இதை சாமானிய தர்மமா எடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு சின்ன சாப்டர், 135வது சாப்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சினிமா வந்திருக்கு, அதனால சொன்னேன். அப்படின்னா நிறைய சினிமாக்கள் எல்லாம் அவங்க மகாபாரதம் தானான்னு தெரியல அப்படின்னு. அதனால ஒருத்தர் திருடனாக இருந்தாலும் கூட அந்த காலத்துல நிறைய ஹீரோக்கள் எல்லாமே திருடனர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. ஆனா நல்ல திருடர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ தே லூட் ஃப்ரம் ஆல் பீப்புள்
தென் தே வில் கிவ் இட் டு. ஆனால் அவங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க, அனாத ஆசிரமம் நடத்துவாங்க, பார்த்தா பெரிய திருடனாக இருப்பான். ஸோ இதெல்லாம் மகாபாரதத்திலே சொல்லியிருக்கு, மகாபாரத்தில் வந்த கதை தான் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருக்கும், என்ன எல்லா லாங்குவேஜ்லேயும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி செட் இன் மகாபாரதா. இட் இஸ் செட் ஈவன் இஃப் த பர்சன் இஸ் ஸ்டீலிங் ஃப்ரம் சம்படி, ஸ்டில் இஃப் ஹி ஃபாலோஸ் தி சாஸ்திராஸ் அப்படி, அதுலேயும் அவன் வந்து ஒரு நியாயத்தோட ஒரு தர்மத்தோட நடந்துட்டான். சி, அதுக்காக திருடுறவன்லாம் நியாயம் கற்பிக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிடும்? தென் வித் திஸ் எவ்ரி தீஃப் கேன் ஜஸ்டிஃபை. பட் ஒன் பர்டிகுலர் இன்சிடென்ட் இஸ் டோல்ட் இன் மகாபாரத். பட் அது மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறது, அதனால நம்ம சொல்லாம விட முடியாது. ஸோ தெர் வாஸ் அ பர்சன் கால்டு காயை வியய. காயம் வியய, இது உள்ள வாயிலே நுழையாது. ஸோ அவர் வந்து ஒரு ஒரு க்ஷத்திரிய ராஜாவிற்கும் ஒரு வேடவ பெண்ணுக்கும் பிறந்த ஒருத்தர். அதனால அவன் வனவாசத்திலே இருந்து எல்லா வனப்பிரதேசத்தை எல்லாம் நன்கு அறிந்து அந்த வேடொரு குலத்திலே இருக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து அந்த அந்த காட்டை பற்றி எல்லாம் நான் முழுசும் அந்த காடை போற நிஷாதர்கள்னு சொல்றோமா இல்லையா? இப்ப ஏக்கலவெல்லாம் கூட நிஷாதர்கள் தான். நிஷாதர் அதே மாதிரி வேடுவர்கள். அந்த வேடவர் குலத்தை சேர்ந்த இவன் வந்து இவன் வந்து அந்த நிஷாதனாக இருந்தாலும் கூட ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருந்து நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி துஷ்டர்கள் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவன் வந்து ராஜ்யத்தையே பாதுகாத்து இருந்தான். அவன்கிட்ட இருந்த நல்ல குணங்களை எல்லாம் பீஷ்மர் சொல்றார். ஹி ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் இஸ் ஃபாதர் அண்ட் மதர். வயதான தாய் தந்தையர்களுக்கு வந்து அவன் வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். யாராவது அந்தணர்கள் எல்லாம் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு அந்த வனத்திற்குள்ள இருந்தாருன்னா அந்த சன்னியாசிகளுக்கு எந்த துன்புறுத்தலையும் செய்யாமல் அவர்களுக்கு சேவையான எல்லா உதவிகளையும் செய்து வந்தான். ஏன்னா எல்லாருக்கும் முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து அவன் வந்து ஒரு கட்டளை இட்டான். அவன் அவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு ராஜ்யம்தான், அவன் ஒரு பெரிய ராஜ்யமா நடத்தினான். ஏன்னா ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. இப்போ இது இது அனதர் டாபிக் அப்படின்னு இன் மாடர்ன் டே. சி, இதெல்லாம் வந்து அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறார்கள் அப்படின்னு. ஹி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல் இஸ் தட் விமன் ஷுட் பி ப்ரொடெக்டட். எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து பெண்களுக்கு வந்து எந்த கொடுமைகளையும் எந்த ரீதியிலையும் கொடுமைகளை செய்யக்கூடாது. அதே மாதிரி பயந்தவர்கள், குழந்தைகள், தவம் செய்பவர்கள் இவர்கள் மேல கையே வைக்கக்கூடாது. அப்படி யூ ஷுட் நாட் ஈவன் டச் தம் அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? ஹி ஜஸ்ட் ரூல்டு. அதே மாதிரி தேவ காரியங்களாகட்டும், பித்ரு காரியங்களாக இருக்கட்டும், அதிதி காரியங்களாக இருக்கட்டும், நல்ல விவாக காரியங்களாக இருக்கட்டும், இந்த காரியங்களுக்கெல்லாம் இடையூறு செய்யக்கூடாதுன்னு இருப்பான். சில நேரத்துல அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்கள் இவன் இந்த ராஜா ரொம்ப திருடனாக இருக்கிறாங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்களாம், இவனிடத்துல இருந்து எதுவுமே வாங்க மாட்டார்களாம். ஆனால் இவன் வருத்தப்பட்டு என்ன பண்ணுவானா, ராத்திரியா போய் ரொம்ப கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் இல்லத்துல கொண்டு போய் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நிறைய அரிசியை வைக்கிறது, பருப்பு வைக்கிறது, தானியங்களை வைக்கிறது, அப்படி ஒரு நல்ல மனதோடு இருந்து. ஏன்னா யார் யார் கொடுக்கலையோ, யார் யார் திருட்டுத்தனமா செல்வத்தை சேர்ந்தார்களோ அவர்களையெல்லாம் எதிர்த்தான். மற்றபடி திருடனாக இருந்தாலும் ஒரு நல்ல திருடனாக இருந்து சித்தியை அடைந்தான் அப்படின்னு ஒரு ஆபத் தர்மத்திற்கு சொல்றது. அப்படின்னு ஆபத் தர்மத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த உதாரணம் என்ன, கஷ்டமான காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ராஜா திருடன் மாதிரி என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா, ஹீ மே ஹாவ் டு ஸ்டீல் மணி ஃப்ரம் எவ்ரிபடி, பட் தென் அட் தி சேம் டைம் தட் இஸ் ஃபார் தி சேக் ஆஃப் தி கண்ட்ரி. தேசத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர அது வந்து தனி மனிதனுடைய சௌரியங்களுக்காக கிடையாதுங்கிறத சொல்றதுக்காக இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்றார். புரியுறது இல்லையா? இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்றார். அது அதுக்கு அடுத்ததாக ஒரு ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஆபத் தர்ம காலங்களில் அப்படின்னு அவன் வந்து எவ்வாறான குணங்கள், இப்போ 3 குணங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு அதை வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க. அநாகத விதாதா ச பிரத்யுத்பன்னமதிச்சயः த்வவேவ சுகம் ஏதேத தீர்க்கசூத்ரி வினஷ்யதி. ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு போறா, அநாகத விதாத்தாச்சு அப்படி என்ன ஏற்கனவே வரப்போகின்றதோ அப்படி வாட் இஸ் கோயிங் டு கம் வரப்போகின்றதை அறிந்தவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, பிரத்பன்ன மதி அப்படி சமயோஜிதம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் முதல்ல
முன்னாடியே வருவதை முன்பே தெரிந்தவனாக இருக்க வேண்டும் ஒண்ணு. அப்படி ஒரு புத்தி இருக்கணும். அப்படி என்ன வர்றதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியலனாலும் கூட வரும்போதாவது என்ன பண்ணணும், அந்த நேரத்திலேயாவது ஒரு ஆபத்து வரும்போதாவது தெரிந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு பேரும் தான் சுகத்தை அடைவார்கள். மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு, தீர்க்க சூத்திரி. என்ன தீர்க்க சூத்திரி வினஷ்யதி அப்படின்னா ரொம்ப சோம்பேறியா இருக்கிறவன், தாமச சுபாவம் உள்ள ராஜா வந்து அழிந்து விடுவான். இது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது சொல்லி இந்த பாப்புலர் ஸ்டோரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதைகள்லாம். ஒரு குட்டையில வந்து ஒரு 3 மீன்கள் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஆர் தேர் அப்படின்னு. அதுல வந்து ஒன்று வந்து என்ன காலத்திற்கு தகுந்த அறிவு, பிரத்யுத்பன்னா மதிகின்னு சொல்றோம், சமயோஜித புத்தி. இது ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் திங்க் பண்ணாது அப்படின்னு, அந்த நேரத்துல பார்த்துப்போன்னு இருக்கும் அப்படின்னு. என்ன அப்படி ஒரு மீன் புரியுறதா, அந்த மாதிரி ஒரு மீன் இருந்தது. இன்னொன்னு வந்து தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னு ஒரு மீன். இன்னொரு மீன் என்ன பண்ணும், அது வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆபத்து வரும்போதுங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொன்னு வந்து வந்து தீர்க்க சூத்திரி. ஒரு மீன் பேர் தீர்க்க சூத்திரி அப்படின்னு. தீர்க்கதர்ஷிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பாருங்க. தீர்க்கதர்ஷி இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. ரெண்டாவது இருக்கிறது தீர்க்க சூத்திரி அப்படி. இன்னொன்று வந்து சமயோஜிதமாக அந்த காலத்துல வரும்பொழுது டக்குன்னு என்ன பண்றது, அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணும் தப்பிச்சு. இது 3 விதமான மீன்களும் வந்து ஒரே குட்டையிலன்னா ஒரே குளத்துல வந்து வசித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பக்கம் மீன் பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மடையெல்லாம் திறந்து குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் வடியறதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செய்கிறார்கள். இது ஒண்ணு தீர்க்க சூத்திரியாக இருக்கக்கூடிய இந்த மீன் முதல்ல அறிஞ்சிட்டு மற்ற 2 மீனை பார்த்து சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா நீர் வடிகிற மாதிரி இருக்கிறது, இதுதான் தகுந்த சமயம், நம்ம மெதுவா தப்பிச்சு என்ன பண்ணணும், எங்கேயாவது இதை காட்டில் பெரிய நீர்நிலைகளுக்கு நம்ம போயிடணும். என்ன இந்த குளத்தை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம கடல்கள் தப்பிச்சு போயிடணும்னு சொல்றது. அப்ப 2வது மீன் என்ன சொல்றது, சமயோஜிதமா இருக்கிற மீன் வரட்டும், கரெக்டா அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுவோம், சரியான நேரத்துல எப்போ வந்து எல்லா நீரும் காலியாக போகிறதோ அதுக்குள்ள நம்ம நல்ல யோசிச்சு எங்கே போகணும் என்னெல்லாம் யோசிச்சு அந்த நேரத்தில் பார்த்து நம்ம போயிடுவோம்னு நின்று. இன்னொரு மீன் சொன்னது, இப்போவே என்ன அவசரம், அதெல்லாம் பார்த்து இப்போதான் தண்ணி இருக்கிறதால என்ன அவசரம் அப்படின்னு, எல்லாம் மச்சம் கஜான காலியாகிற வரைக்கும் பண்ணுறது தான் அப்படி. இது இருக்கும்போதே கவனமாக இருக்கணுமா இல்லையா, இதெல்லாம் தான் சொல்கிறார் ராஜாவிற்கு. அதனால அது சொல்றது, மட்டும் தண்ணி காலியான பார்த்துப்போம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வடியும் போது இந்த தீர்க்க சூத்திரி என்ன, சாரி தீர்க்கதரிசி என்ன பண்றது, முதல்லயே அது வர்றதுக்கு முன்னாடியே காத்திருக்காமல் அந்த குளத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் தப்பிச்சு போயிடுது. சமயோஜிதமாக இருக்க மீன் கரெக்டான சமயத்துல என்ன பண்றது, அந்த வலைகள்ல இருந்தெல்லாம் தப்பித்து அதுவும் போயிடுது. இந்த தீர்க்க சூத்திரி இருக்கலாம்னு சொல்லி கடைசியில என்ன பண்ணு, அந்த வலையில அகப்பட்டு கொண்டு அது வந்து இறந்து போனது அப்படின்னு. இந்த ராஜா வந்து தாமச சுபாவமாக உள்ளவனாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்றது. அதனால ஒரு அழகான ஸ்லோகத்தோட முடிக்கிறார் அந்த அத்தியாயத்தோட. பரீட்சயகாரியுக்தஸ்ச ச சம்யக் உபபாதயேத் தேசகாலோ அபிப்ரேதோ தாபியாம் பலம் அவாப்னுயாத். See, they only achieve right results. வாழ்க்கையில கூட ஒரு திட்டம் இருக்கணும். See, we should have a proper planning about our own life. It should be there. We should plan. சரி, ஏதோ அந்த நேரத்துல பார்த்துப்போன்னு அதுக்கு இப்போ அப்படி இருந்தால் சன்னியாசிக்கு அப்படிதான் இருக்கணும். சன்னியாசி பெருசா திட்டம் போடக்கூடாது அப்படி. பட் தென் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு தே ஷுட் ஹேவ் சம் பிளான் அபவுட் தேர் ஓன் லைஃப். அதான் பரீட்சைக்காரி யுக்தஸ்ச. ஒருத்தர் வந்து பரீட்சைக்காரி அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் எல்லாவற்றையும் பரீட்சித்து செய்பவனாக இருக்கணும். பரீட்சை பண்ணின்னு ஆலோசனை பண்ணி யுக்தஸ்ச நல்ல யுக்தி உள்ளவனாக யார் ஒருவன் இருக்கின்றானோ அவன் வந்து தேசத்தையும் காலத்தையும் என்ன ஈ நோஸ், இன்னும் காலம் எப்படிப்பட்டது தேசம் எப்படிப்பட்டதுங்கிறது போல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு ஒரு திருக்குறளே இருக்கிறது அப்படி. என்ன என்ன வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, என்ன ஆபத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காத்து கொள்ளலைன்னா வந்தப்புறம் அந்த நேரத்துல என்ன இருக்கிற சமயத்துல ஆஃப்டர் சம் டைம் உடல்ல பலமும் இருக்காது அப்படி. ஆச்சரியம் என்னன்னா பலம் இருக்கும்போது புத்தி இருக்காது. என்ன நல்ல புத்தி வரும்போது பலம் இருக்காது. பிரயோஜனம் என்ன, ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா அப்படின்னு. அப்ப
டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி. அப்புறம் அனுதாபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அப்புறம் எல்லாருடைய அனுதாபத்திற்கும் பாத்திரமானவர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படி. See, these all I have also over the period of time I have analyzed all these things. People have strength. At that time they will not have any intelligence. All the wisdom is available. Unfortunately, they will not have no strength. What is the use? So, right time you should have strength also. Right time, right wisdom also you should have. Wisdom and strength at the right time alone will protect us. These are all very important. Otherwise, just சமயத்தில் ஏதோ ஒரு அகங்காரம் ஜனங்களுக்கு வந்து வாழ்க்கையை கொஞ்ச நாள் அகங்காரத்திலே ஓட்டிகிட்டே இருப்போம் அப்படின்னு. பட் வென் ஆல் அவர் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பலமும் போனப்புறமும் அகங்காரத்திற்கு என்ன இருக்காது, பலம் இருக்காது. அதனால எவ்வளவு உபதேசங்கள் பாருங்க. தேர்ஃபோர் தேச காலம் அபிப்பிரேத்தோ, அதனால தேசத்தையும் காலத்தையும் அறிந்து தாபியாம் பலம் அவாப்பம். தெர் இஸ் அ ஸ்மால் டிசீஸ், சின்ன டிசீஸ், மேபி அ டயபெட்டிக் டிசீஸாகவே இருக்கலாம். டேக் கேர் இந்த இந்த இனிஷியல் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஆரம்ப காலங்களில் என்ன ஆகணும்னா வி ஷுட் நாட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். எப்பொழுது அது பெருசாக வருங்கிறது ஒன்றும் சொல்லவே முடியாது அப்படி. ஸோ யூ டூ வாட் யூ சப்போஸ் டு டூ. அதுக்கப்புறம் விதின்னு ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறதுல இருக்கட்டும் அப்படின்னு. பட் தென் புருஷார்த்தம்னு ஒன்று இருக்கிறதா, பிராரப்தத்தை விடுங்க, அதை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கிறது. பட் புருஷார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தட் வி ஷுட் ஆல்வேஸ் வி ஷுட் எக்ஸசைஸ். அதாவது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நமக்கும் சொல்லி. அப்புறம் ஒரு தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் 138வது அத்தியாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், கொஞ்சம் பெரிய பதில் இருக்கு. அதனால அது கேள்வியை பார்ப்போம், இதனுடைய விளக்கங்களை வந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இப்போ அரசனுக்கு ஒரு ஆபத்து காலம்னு வந்தால், எவ்வளவு சத்துருவாக இருந்தாலும் கூட அவர்களோடு வந்து சந்தி செய்து கொள்ள வேண்டும். சந்தின்னு என்ன பண்ண வேண்டும், ஜஸ்ட் ஜாயின் வித் தம். இப்போ பாருங்க, இந்த எலெக்ஷன் டயத்தில் யார் யாரோடெல்லாம் எப்படிலாம் சேர்றாங்க பாருங்க. ஏன்னா இது வந்து பெருசா ஒன்றும் ஆபத்து காலமே இல்லை. பட் இது ஆபத்து காலம் இல்லை இன்னும். பட் தென் வென் தெர் இஸ் எ நீட், தென் அதெல்லாம் இப்போ இவங்க பேசுகிற எல்லா வசனங்களும் வந்து மகாபாரத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்லோக ரீதியாகவே சொல்கிறேன் பாருங்க. அதனால ஒரு ஒரு காலம்னு வரும், இது வந்து ஆபத்து காலம்னு சொல்கிறார் அப்படி. இது ஏதோ நமக்கு தேவைங்கிறப்ப கிடையாது அப்படி, நமக்கு தேவைக்கு இல்லை அப்படி. இதெல்லாம் இவங்க செய்கிறதெல்லாம் தேவைக்காக அப்படின்னு. பட் இங்கே சொல்கிறது வந்து வென் தெர் இஸ் அ கெலாமிட்டி, ஆபத்துன்னு ஒன்று வந்தால் சில நேரம் ரொம்ப சத்ருவோட கூட என்ன பண்ண வேண்டியது. திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு டூ நவ் ஆல்சோ. ஒரு ஃபாரின் பாலிசி, ஒரு தேசத்தினுடைய ஒரு ஃபாரின் பாலிசி எல்லாரையும் பகச்சிக்க முடியாது. உடனே அந்த சட்டையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு என்ன அமெரிக்கா என்ன பண்ணிட்டான் என்ன அப்படிலாம் பேச முடியாது. சி யூ ஹேவ் டு பி மோர். அதனால ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கணும்னா, ஒரு ஃபாரின் பாலிசி எல்லாம் இருக்கணும்னா, தேர் ஹேஸ் டு பி வெரி இன்டெலிஜென்ட் ஃபாரின் பாலிசியாக இருக்கணும் அப்படின்னு. இன்னும் எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய பலத்தை நான் காட்டுறேன், பலத்தை காட்டுறேன், நம்ம போயின்னு இருக்க முடியாது. தென் யூ வில் இன்வைட் டெஸ்ட்ரக்ஷன், கடைசி அழிவை தேட வேண்டியதாக இருக்கும். அதனால இதெல்லாம் சொல்லி பாருங்க. அப்போ சந்தி செய்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, சிம்பிள். இந்த விஷயத்தில் எலிக்கும் பூனைக்கும் இதை விட என்ன கதை சொல்ல முடியுங்கிறார் அப்படின்னு. இன்னும் சத்ரு மித்ருன்னா ரெண்டு பேர், என்ன எலியும் பூனை, அந்த ரெண்டுமே கூட்டணி சேர்ந்ததுன்னு சொல்றார் ஒரு காலத்துல. இந்த எலியும் பூனையுமா இருந்தவர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணார்கள் அப்படின்னு ஒரு கூட்டணி ஆட்சியாக ஒன்றை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையை சொல்றார். குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. we will see that in our next class. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.